महाभक्ति
ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி முது ஞானத்தின் மற்ற அப்போஸ்தலர்களுக்குள்ளே இனகிராகத்திலே முதிய சிதறில் வர பிரசாதத்தை குறித்த சிலாசித்து தந்துள்ள நீரே, நாங்கள் அவருடைய மாதிரியின்படியே அதிக சுறுசுறுப்பாய் பிரயாசப்பட்டு காலத்தை கடந்து நித்திய பாட்டில் சேர நற்செய்தி வாசகத்திற்காக அனைவரும் எழுந்திருப்போம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதி வாசகம். அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 27 மற்றும் 29. அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வதும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மாநிலமாக உங்களுக்கு கொடுப்பார், ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கு தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல் என்றார். ஆண்டவரே அருள் வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கின் பாதுகாவலர் இந்த ஸ்தனிஸ்லாஸ் ரோஸ்தா என்பவருடைய 2ஆம் நாள் திருவிழா திருப்பலியை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இதை தலைக்கிறது மனிதனும் இறை அழைக்கலும். இறை அழைத்தல் அப்படின்னு நீ என்ன நினைக்கிறீங்க? இறை அழைத்தல் அப்படின்னா நீ என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க. தப்பு சொல்லியும் அதாவது அருட்கணியலாக நாம் செல்வதை இறை அழைப்பு என்று நாம் சொல்கின்றோம். வேற அது மட்டும்தான் இறை அழைத்தோம். ஜெயிப்போம். எங்கள் இறையழைப்பு பிறகு ஜெயிக்கின்றோம். அனைத்து இறைவர்களும் இறைவனுடைய குரலை கேட்டு நாம் மொழிபடிக்காக செல்ல நாம் ஜெயிப்போம். தான் இறை அழைத்தல். நம்மை பொறுத்தவரையில் இறை அழைத்தல். அன்புக்குரியவர்களே, இறை அழைத்தல் என்பது அதுவல்ல, மாறாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மன்னகத்தை பிறப்படுத்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சில பேருக்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சில பேருக்கு தனிப்பட்ட முறையில் இறைவனை பணி செய்வதற்கான ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறதுதான் அருட்பணியாளர்கள், அருட்கணியர்கள். ஒரு சில பேருக்கு மருத்துவர்களாக இருக்கக்கூடிய ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சிலருக்கு ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் எந்த அழைப்புக்கு செவிமடுக்கின்றேன் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. இல்லறம் என்ற ஒரு அழைப்பிற்கு நான் செவிமடுக்கின்றேனா அல்லது துறவரம் என்ற ஒரு அழைப்பிற்கு நான் செவிமடுக்கின்றேனா என்பதுதான் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய பாதுகாவலை நாம் பொறுத்த வரையில் அவர் எப்பொழுது பிறக்கிறார்? எப்போ பிறந்தார் தெரியுமா? 1550 அக்டோபர் 28ஆம் நாள் வருகின்றார். வைக்கிற மன்னகத்துக்குள் இருக்கின்றார். வருகின்ற மிகவும் செல்வ செழிப்புள்ள குடும்பத்தில் அவர் பிறந்தவராக இருக்கின்றார். ஆனால் எந்த ஒரு சூழலிலும் செல்வமிக்க குடும்பத்தில் பிறந்தவன் நான் மிகவும் செல்வங்கள் செய்து வாழ்க்கையில் காட்டியதே கிடையாது. மிகவும் எளிமையான ஒரு வாழ்க்கையை சிறு வயசுல வாழ்ந்தார். மொத்தம் எத்தனை ஆண்டுகள் மன்னகத்தில் வாழ்ந்தார்? எத்தனை ஆண்டுகள்? மொத்தம் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் சொல்லுங்க. யாரும் சொன்னாங்க? 17 ஆண்டுகள் மட்டுமே அவர் மன்னகத்தை செய்தார், வாழ்ந்தார். 17 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை என்பது மிகவும் எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். பார்ப்பதற்கு சிறியவர், குழந்தை முகத்தை கொண்டவர், ஆனால் மிகவும் அனுபவசாலியாக
இருக்கின்றார். என்ன அனுபவத்தை அவர் பெற்றுக் கொண்டார்? இறை அனுபவத்தை செய்தார், அவர் பெற்றுக் கொள்கிறார். அதை நம்ம இன்னைக்கு செஞ்சோம், பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அவருக்கு அன்னைவர்களுக்கு அளப்பெரிய ஆவல், அன்னைவர்கள் மீது அளப்பெரிய பச்சை செய்து கொண்டிருக்கிறார். எனவேதான் எந்த ஒரு தொழிலும் அவர் எந்த ஒரு செயலை செய்வதற்காலும் சரி அன்னைவர்கள் ஜெபிக்காமல் செய்வதில்லை, செய்வதில்லை. அந்த அளவுக்கு அவர் அன்னை மரியாதை தன்னுடைய மிக மிக உன்னதமான ஒரு முன் மாதிரியாக கொண்டு செயல்பட்டார். ஒருவேளை அன்னை மரியாதைய மாதிரியாக கொண்டிருந்தார் என்னவோ, அவரும் அதே தாழ்ச்சியுடையவராகவும் கீழ்ப்படுதலில் சிறந்தவராகவும் அவர் விளங்கினார் என்றால் அதுதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த ஸ்தானிஸ்லாஸ் என்ற நம்முடைய புனிதர் அவர் எந்த அளவுக்கு சிறந்தவராக இருக்கின்றார் என்றால், அன்னை மரியாதை முழுமையாக தன்னுடைய தாயிடம் எந்த அளவுக்கு அவர் உரிமை எடுத்து பேசுவாரோ, தாயிடம் எந்த அளவுக்கு உரிமை எடுத்து அவர் தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுப்பாரோ, அதே போல அன்னை மரியாதையிடமும் முழுமையாக தன்னை ஒப்புக் கொடுத்தவராகவே இவர் காணப்படுகின்றார். எனவேதான் இவர் அன்னை மரியாதைக்கு வழியாக நாம் பல நன்மைகளை பெற முடியும் என்பதை அவர் உணர்ந்து கொண்டவராகவும் இருக்கின்றார். தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் கூட அவர் சொல்வதுதான், அன்னை மரியாதை வேண்டுவார், அன்னை மரியாதை என்னுடைய உயிரை உன்னுடைய திருமணம் ஒப்படைத்து விடும் என்று சொல்லிதான் தன்னுடைய உயிரையும் அவர் சொல்வார், கையளிப்பார். அந்த அளவுக்கு அன்னை மரியாதை சிக்கன பிடித்தவராக இருந்தவர்தான் நம்முடைய பாதுகாவலர். இந்த நம்முடைய பாதுகாவலர் சிறு வயதில் செய்தார், கல்வியிலும் மிக சிறந்தவராக காணப்படுகிறார். எவ்வாறு அவருக்கு இது இறை அனுபவம் கிடைக்க ஆரம்பிக்கின்றது? தனிப்பட்ட அந்த படிக்கிற அந்த ஆர்வம் எப்பொழுது அவருக்கு தோற்றியது என்று நாம் பார்த்தோம் என்றால், அவர் வியனாவில் உள்ள அந்த கல்லூரியில் அவர் படிக்க செல்கின்ற பொழுது அங்கே சபை குருக்கள் செய்தார்கள், அங்கே அவர்களுக்கு பயிற்சி வைக்கின்றார். எனவே இவர் அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கின்றார், வாழ்க்கை நெறி பார்க்கிற வாழ்க்கை முறை பார்க்கின்றார். அவர்கள் அனைவருமே மிகவும் கடவுளுக்கு ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பும் இருக்கின்றது, இரக்கமும் இருக்கின்றது, பரிவும் இருக்கின்றது, பகிர்வும் இருக்கின்றது. இவ்வாறு பல பண்பட்ட குணங்களை கொண்டவர்களாக, பல பண்பட்ட குணங்களை கொண்டவர்களாக, இறைவனுக்கு ஏற்ற உரிமைகளை கொண்டவர்களாக அவர்கள் வாழ்கின்றார்கள். அதை பார்த்த நம்முடைய பாதுகாவலர் தானும் அத்தகைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை அவருடைய உள்ளத்திலே தொழில் விடுகின்றது. அத்தகைய தொழில்விட்ட அந்த ஆசை அவரை செய்தார், மீண்டும் நல்முறை அதை செய்தார், வளர்த்தெடுக்கின்றார். தன்னுடைய குடும்பத்தில் அவர்கள் சொல்கின்ற பொழுது இந்த குடும்பத்தில் செஞ்சாங்க, சரிப்பா போயிட்டு வா அப்படி சொன்னாங்களா? இல்லை. அவருடைய தந்தை அவரை அனுமதிக்கவே இல்லை, நீ செல்லக்கூடாது என்றுதான் அவருக்கு மிகவும் தடையாகவே அவர் செய்தார், இருந்து கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் அவர் செய்தார், தன்னுடைய குடும்பத்திற்கு தெரியாமலே செய்தார், வெளியே ஓடுகின்றார். ஜெர்மன் வழியாக ரோம் நாட்டிற்கு நடைபயணமாகவே செய்தார். அவர் சென்றதாக வாழ்க்கை குறிப்பு நமக்கு மிக தெளிவாகவே சுட்டி காட்டுகின்றது. அத்தகைய ஒரு முறையில் அவர் ரோம் சென்று அங்கே தன்னுடைய தான் நினைத்த அந்த இயேசு சபையில் அவர் சேர்ந்து அங்கே அவர் செய்தார், பணிகளை ஆற்ற ஆரம்பிக்கிறார். ரோமில் அவர் பல ஆண்டுகள் செய்யவில்லை, இருக்கவில்லை, குறுகிய ஆண்டுகள் மட்டுமே அவர் வாழ்கின்றார். ஆனால் அவர் அங்கே பணி அந்த பயிற்சியில் இருக்கின்ற பொழுது அவரை பார்க்கின்ற ஒவ்வொருவருமே எவ்வாறு சொல்வார்கள் என்றால், அவர்கள் ஜப வீரர்கள் செலுத்துவார்கள், அவரை அழைப்பார்கள், தூய்மை மாதிரி அவரை செய்வார்கள், அழைப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கையும் இறைவன் தன்னை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்புக்கேற்ற ஒரு பணியை அவர் செய்தார், திறம்பட செய்தவராக இருக்கிறார். எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடியவராக, தனக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த பொறுப்பை மிகவும் உன்னிப்பாக நிதானமாக அதை செய்யக்கூடியவராக இருந்தவர் தான் நம்முடைய பாதுகாவலர். இப்படிப்பட்ட நம்முடைய பாதுகாவலர் தான் சிறு வயதில் கிடைக்கிறார் என்றால் இறைவன் அவரை எடுத்துக் கொள்கின்றார், இறைவன் அவரை எடுத்துக் கொள்கின்றார். நோய்வாய்ப்பட்ட உயரத்தின் அந்த சூழலில் கூட அவர்கள் செய்வதை தன்னை குறுகிய வேலையை எடுத்துக் கொள்கிறார் என்று வருந்தவில்லை. அவருடைய முகமானது மிகவும் பிரகாசமான முகமாகவே
காட்சியளிப்பதாக வரலாற்று குறிப்புகள் நமக்கு மிக தெளிவாகவே குறிப்பிடுகின்றன. இத்தகைய சிறப்புக்குரிய நம்முடைய பாதுகாவலிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன கற்றுக்கொள்ளலாம் நினைக்கிறீங்க? இறைவனுக்கு அடிப்படையாக, இறை அனுபவத்தின் அடிப்படையாக முதலில் இறைவன் பேசுவதை நாம் கேட்க வேண்டும். இறைவன் பேசுவதை நாம் கேட்க வேண்டும். இறைவன் பேசுவதை நாம் எவ்வாறு கேட்கலாம்? நாம் பேசுவதை நிறுத்திவிட்டால் இறைவன் பேசுவதை நாம் கேட்டுவிடலாம். பல்வேறு சூழலில் நம் ஆலயத்திற்கு வருகின்றோம், நாம் தான் பேசிக் கொண்டு இருக்கின்றோம், இறைவன் பேசுவதை கவனிப்பதே இல்லை. எனவேதான் ஒரு அறிஞர் இவ்வாறு சொல்வார், இறைவன் ஒரு மனிதனிடம் இத்தகைய ஒரு வேண்டுகோளை இருக்கின்றார். மானிடா, நீ வந்த நாள் முதல் என்னோடு பேசிக்கொண்டே இருக்கின்றாய், ஒரு நிமிடமாவது என்னுடைய குரலுக்கு செவிப்படு. அவ்வாறு செவிப்படுத்தால் நீ யார் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். இல்லை என்றால் நீ யார் என்பதை உணராமலே நீ இறந்து விடுவாய் என்று ஒரு அறிஞர் கடவுள் சொல்வதாக அவர் எழுதுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவனுடைய குரலுக்கு செவிப்படுத்த நாம் தவறி விடுகின்றோம். இறை வார்த்தை நாம் வாசிக்கின்றோம். இவ்வாறு வாசிக்கின்றோம், ஒரு புத்தகமாக வைத்திருக்கிறோம், வாசிக்கின்றோம். விழியத்தை ஒரு புத்தகம், நமக்கு ஒரு வாசகம், முதல் வாசகம் கொடுக்கப்படி வாசிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது என்றால் நம்ம நிச்சயமோ நிறுத்தி நிதானமா அழகா அப்படி வாசிக்குமா, இல்லை வேகம் முடிச்சுட்டு ஓடிடும் நினைக்குமா? எந்த அளவுக்கு சீக்கிரம் வாசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் வாசிச்சிருவோம். இறங்கி வருவதற்கான பயிற்சியெல்லாம் இருப்போம். ஆனால் எப்பொழுது அந்த இறை வார்த்தையை உள்வாங்கியவர்களாக தெளிவாக நாம் வாசிக்கின்றோமோ அப்பொழுது ஒரு வார்த்தை வழியாக கூட ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அந்த ஒரு குரலை நாம் செவிமடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோமா என்றால் எண்ணி பார்க்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, தடைகள் வந்தாலும் இறைவன் நம்மோடு இருப்பது நாம் மறந்துவிடக் கூடாது என்பதுதான் நம்முடைய பாதையுடைய வாழ் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எந்த தடையும் கூட வரலாம், நம்முடைய குடும்ப உறுப்பினர்களாக வரலாம், நம்முடைய உறவினர்கள் வழியாக வரலாம், அல்லது நம்முடைய நண்பர்கள் வழியாக வரலாம். எந்த தடைகள் வந்தாலும் இறைவனை நோக்கி நம்முடைய இலக்கை நாம் மறுக்காமல் பின்வாங்காமல் இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற பாடத்தை நாம் நம்முடைய பாதுகாவலர் நம்முடைய இறை அனுபவத்தின் வழியாக நமக்கு கொடுக்கின்றார். தந்தை அவரை எதிர்த்து நிற்கின்றார். இருப்பினும் அந்த தடையை தாண்டி தன்னை இறைவன் அழைத்திருக்கின்றார். நான் இறைவனுக்கு தான் செவிப்படுப்பேன், இறைவனுக்கு தான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி இறைவனுடைய பணியை, இந்த தனிப்பட்ட பணியை செய்வதற்கு எவ்வாறு ஒரு ஓடோடி சென்றாரோ அதே போல் நாமும் தினமும் ஆலயத்தை தேடி ஓடி வர வேண்டும் என்ற ஒரு இலக்கை நாம் செய்ய வேண்டும், கொண்டிருக்க வேண்டும். ஆலயத்திற்கு வர வேண்டும், இறைவார்த்தை கேட்க வேண்டும், இறைவார்த்தை விளக்கிக் கொண்டு நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். பின்பு அந்த திருப்பலி மூலமாக நமக்கு கிடைக்கின்ற அனுபவம் உள்ள இந்த வல்லமையான அந்த செயல்பாடுகளை நாம் உணர்ந்தவர்களாக இருக்கின்ற பொழுதுதான் உண்மையிலேயே நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு அந்த பண்புகளை பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம். இல்லைதான் பல்வேறு சூழலில் நாம் திருப்பலிக்கு வருவோம், வெறுமனை பார்வையாளராகவே இருந்துவிட்டு சென்றுவிடக்கூடியவர்களாகவே நாம் இருக்கின்றோம். தடைகளை உடைத்து இறைவனுடைய அந்த இறைவனை அடைந்த இலக்கை மட்டுமே, இறைவனை செய்யக்கூடிய இலக்கை மட்டுமே, இறைவனை நோக்கி நாம் பயணிக்கின்ற இலக்கை மட்டுமே நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு நம்முடைய பாதுகாவலர் மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் நாம் தூய ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் அவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அந்த தூய்மையான ஒரு வாழ்க்கை நாம் எவ்வாறு வாழ்வது என்ன பார்த்தோம் என்றால் அது பக்குவப்பட்ட ஒரு வாழ்வாக தான் இருக்கும். எனக்கு இன்னும் காலங்கள் கிடைக்கின்றன, வயதானவர்கள் மட்டுமே ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்பதை இவர் உடைத்து காட்டுகின்றார். சிறு வயதிலும் தூய ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்பதை நம்முடைய பாதுகாவலர் மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். இன்றைய யதார்த்தத்தை பார்க்கின்ற பொழுது இந்த இளையோர்கள்
கடினமயமான உலகத்திலேயே அவர்கள் கடவுளுக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சமூக வலைதளங்களை உட்படுத்திக் கொள்கிறார்கள். அதனுடைய அந்த பிடிகளை சிக்குண்டவர்களாக காணப்படுகின்றார்கள். எனவேதான் இன்று அவர்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு அவர்களை அந்த சமூக வலைப்பினர் அவர்களை பின்னி பிணைந்து அவர்கள் சிக்கன பிடித்திருக்கின்றது. அவர்களுக்கெல்லாம் நம்முடைய பாதுகாவலர் பாடமாக ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார். உங்களால் முடியும். நீங்கள் எப்பொழுது இறைவன் குரலுக்கு செவிமடுக்கின்றீர்களோ, எப்பொழுது இறைவனை நாடி தேடி வருகின்றீர்களோ, அப்பொழுது உங்களால் தூய வாழ்க்கை வாழ முடியும் என்பதை அவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அதுதான் நாமும் நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நாமும் நம்முடைய ஊரில் இருக்கிற அனைத்து இளைஞர்களுக்கும் அதை நாம் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அவர்களுக்கு நாம் புகட்ட வேண்டும் என்பதையும் நம்முடைய பாதுகாவலர் நமக்கு மிக தெளிவாகவே சுட்டி காட்டுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, அதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு சூழலில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த இளமையிலே புனிதத்தை அடைய முடியுமா என்ற ஒரு கேள்விகள் நமக்கு எழுந்து கொண்டே இருக்கின்றன. புனித ஒரு வாழ்க்கை என்பது ஒரு சவாலான ஒரு வாழ்க்கை என்று நாம் எண்ணிக் கொண்டிருக்கின்றோம். புனிதர்கள் மிக உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். எனவே அவர்கள் புனித வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருப்போம். எப்போதாவது நாம் உதாரணத்திற்கு இந்த புனிதர்கள் எப்போதாவது இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்று சொல்லுவோம். அவர்கள் மிக உன்னதமானவர்கள், ஜபத்தில் இருந்தாங்க. எனவே அவர்கள் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. நம்மளாம் இருக்கிற இந்த வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு நினைச்சோம். கேள்விகளை எழுப்புவோம். அவர்களும் மாநிலங்களாக பிறந்தவர்கள், நம்மை போன்று இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், நம்மை போன்று இந்த சவாலான உலகத்தில் அவர்கள் தடம்புரண்டு போகாத அளவுக்கு தம்முடைய மனதை அவர்கள் உறுதியாக நல்முறையில் அவர்கள் அதை பக்குவப்படுத்திக் கொண்டவர்கள். காரணம், அவர்கள் பிடித்துக் கொண்டது இறைவனை, அவர்கள் பிடித்துக் கொண்டது விசுவாசம், நம்பிக்கை. இறைவன் என்னை அழைத்தார். இறைவனை வழியில் நடக்கின்ற பொழுது எத்தகைய சவால்கள் சோதனைகள் வந்தாலும் அவர் என்னை நிச்சயமார் தாங்கிக் கொள்வார், அவர் என்னை வழிநடத்துவார் என்ற ஆழமான நம்பிக்கையை அவர்கள் கொண்டிருந்தார். எனவேதான் அவர்கள் அத்தகைய ஒரு வாழ்க்கை வாழ முடிந்தது. நாமும் அத்தகைய வாழ்க்கையை வாழ முடியும் என்பதற்குதான் மிக சிறந்த உதாரணமாக நம்முடைய பாதுகாவலர் இருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. ஏனென்பது இப்படிப்பட்ட சூழலில் இத்தகைய சிந்தனைகளை உள்வாங்கி இருக்கின்றோம் என்றால், வாங்கிவிட்டோம், வீட்டிற்கு சென்று விட்டோம், எல்லாம் முடிந்து விட்டது, நாளை வருவோம், நாளை வந்து இன்னொரு சிந்தனை கேட்போம், செல்வோம் என்று இல்லாமல் உங்கள் உள்ளத்துக்கு நிச்சயம் கொண்டு செல்ல வேண்டும். திருவிழா நிச்சயம் வருஷம் வருஷம் திருவிழா வந்துட்டு தான் நிச்சயம் இருக்கும். வருஷம் வருஷம் 10 பாஸ் வச்சுவாங்க வருவார்கள். வருஷம் வருஷம் 10 தலைப்புகளை வச்சுவோம், சிந்திப்போம். ஒரு சிந்தனை கூட உங்கள் உள்ளத்தை தொடர்பில்லை என்றால் நீங்கள் வெறும் பார்வையாளர்கள் மட்டுமே. நீங்கள் வெறும் பார்வையாளர்கள் மட்டுமே. அப்படி அல்லாமல் பங்கேற்பவர்களாக மாற வேண்டும். அதுதான் நம்முடைய பாதுகாவலர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு சவால். உங்களால் பங்கேற்பாளராக இருக்க முடியுமா என்ற ஒரு சவாலை நம்முன் வைக்கின்றார். இந்த சவாலில் வெற்றி பெறுவீர்களா, தோல்வி அடைவீர்களா என்பதுதான் நீங்கள் அவருக்கு கொடுக்கின்ற பதிலாக இருக்கும். உண்மையிலேயே இறை அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் இந்த சவாலில் செய்ய வெற்றி பெறுவீர்கள். இல்லை, பெற வேண்டாம், சும்மா திருவிழா வருது, கொண்டாட்டி வச்சுட்டோம், புது ட்ரெஸ் எடுப்போம், நல்ல நிச்சயம் நிறைச்சோம் சாப்பிடுவோம், திருவிழா கடை வரும், நல்ல நிச்சயம் நல்ல திருவிழா கடையில் தேவையான பொருட்களை வாங்கிட்டு திருவிழா முடித்து விட்டு சென்று விடுவோம். அப்படி இருந்தோம் என்றால் திருவிழா அர்த்தமற்ற ஒரு விழாவாக மாறிவிடும். நம்முடைய புனிதனுடைய வாழ்க்கையை நாம் வாசித்தும் அவரை பற்றி கேட்டும் பயனற்ற ஒன்றாகவே மாறிவிடும். அவ்வாறு அல்லாமல் எவ்வாறு புனிதர் மிக தீர்க்கமாக இருந்தாரோ, உறுதியோடு இருந்தாரோ, எந்த அளவுக்கு மன உறுதியோடு செயல்பட்டாரோ அதே போல் நாமும் செயல்படுவோம். அதே போல் நாமும் உறுதியுடன் இறைவனை பற்றி பிடிப்போம். நாமும் இறைவனத்தை பெறுவதற்கான முயற்சிகளை கையில் எடுப்போம். நாமும் இறைவனின் குரலை கேட்போம். அவ்வாறு கேட்கிறவர்கள்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு நபர்களாக, சிறந்ததொரு முன்மாதிரியாக மற்றவர்களுக்கு வாழ முடியும். இதுதான்
நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு பல உரிமைகள் நமக்கு இதுதான் சுட்டி காட்டுகிறது. அவர் நமக்கு பல எடுத்துக்காட்டுகள் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். எவ்வாறு நாம் இறைவனை நிலைத்திருக்க முடியும் என்பதற்கும் அவர் செய்தார். நம்முடைய வாழ்க்கையை அவர் செய்தார், எடுத்துக்காட்டாக கொடுக்கின்றார். எனவே அவரை பின்பற்றி நம்முடைய பாதுகாவலர், அவருடைய தாய் நம்முடைய மாதிரியாக கூட நம்முடைய பாதுகாவலர் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நாம் வாழ முயற்சிப்போம். அவ்வாறு முயற்சிக்கின்ற பொழுதுதான் நாமும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க முடியும். நாங்களும் புனித ஸ்தானிஸ்லாஸின் பாதுகாவலை வாழ்கின்ற மக்கள் என்று மாறுபட்டு சொல்ல முடியும். இல்லை என்றால் சொல்ல முடியாது. பெயரளவுக்கு பாதுகாவலையாக நாம் எடுத்துக் கொள்ளாமல் உண்மையிலே வாழ்க்கைக்கு அவரை பாதுகாவலராக எடுத்துக்கொள்வோம். அவ்வாறு எடுத்துக் கொள்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையும் மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையாக, மற்றவர்களுக்கு நலன்களை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக மாறும். எனவே அதற்கு தேவையான வேண்டி தொடர்ந்து நற்கனையாளரை நாம் பங்கெடுப்போம். நல்ல நடையை நான்
பரிசுத்த சிலேகத்தின் தேவ அனுமானமாக தெரிவித்திருக்கிற திவ்ய சேசுவே, எங்கள் முழுமன நேசத்துடன் தேவரை ஆராதிக்கிறோம். பாவிகள் தேவனுடைய பலிபட சன்னிதானத்தில் முதலாய் நினைக்க புனித சகல நினைவுகளுக்கும் வெட்கத்துக்குரிய தோராசிகளுக்கு பரிகாரமாக நாத கிருஷ்ணனுடைய பரிசாசை பற்றுதலையும் அவர்கள் தேவரை சிநேகிக்க நேசத்தையும் தேவருக்கு ஒப்பு கொடுக்கிறார் சுவாமி. இறைவாய் நிவிய பங்குரை திருவரும் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடிலே எங்களுக்கு மீட்டு சென்றேன். உமது திருவுடல் திருத்தமாகி இவற்றை மறைபொழி வணங்கும் நாங்கள்
உமை பின்வரை விடாமல் அறிவிக்க அனுமதியும் என்று வாழ்நாட்சி செய்கின்றவரின் உமை
இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று இரண்டாம் திருவிழாவானது சீரும் சிறப்பமாக செய்து முடித்திருக்கின்றோம். இன்றைய நாளில் திருப்பணி நிறைவேற்றிய எனது அன்பு தந்தை லியோன் அவர்களுக்கும், இந்த நாளில் சிறப்பித்தவர்களாக புனித பலன் ஆண்கள் பெண்கள் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் அவர்களுக்காகவும் மாணவ செல்வங்களுக்காகவும் நம்முடைய கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இன்று நம்முடைய அழைப்பினை ஏற்று நம்முடைய ஆலயத்திற்கு வந்து நல்ல ஒரு மறைமுறை ஆட்சி இறை அழைத்தல் என்றால் என்ன, அது எப்படிப்பட்ட அழைத்தல் என சொல்லி புனிதருடைய வாழ்க்கையோடு இணைத்து நம்மை சிந்திக்க அழைத்த அன்பு அருள் தந்தை சுவின் அவர்களை நாம் பாசத்தோடு பார்க்கின்றோம். அவர் மலப்பாடு யாகப்பர் ஆலயத்தில் உதவி பங்கு தந்தையாக இருக்கின்றார்கள். தந்தை அவர்கள் அழைப்பு கொடுத்த உடனே அவர் நமக்கு வந்திருக்கின்றார்கள். நம்முடைய கரவொலி எழுப்பி அவருக்கு நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நாளை விழாவை சிறப்பிப்பவர்கள் யாக்கோப் அன்பியம், யோவான் அன்பியம், வின்சென்ட் டே பால் சபை, மரியாயின் சேனை, கார்மேல் சபை. நான்காம் திருவிழாவை சிறப்பிக்கின்றவர்கள் புனித யாகப்பர் ஆண்கள் சபை, புனித பிலிப்பு அன்பியம் மற்றும் புனித பர்த்தலமியூ அன்பியம். ஐந்தாம் நாளை சிறப்பிப்பவர்கள் மணல்மாதா மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் மாணவிகள். ஆறாம் நாளை சிறப்பிப்பவர்கள் அமலோற்பவ மாதா இளம் பெண்கள் சபை, பாடகர் குழுவினர், கோல்பிக் இயக்கம் அன்பியுங்கள், மத்தேயு தோமா அன்பியுங்கள். ஏழாம் நாளை சிறப்பிப்பவர்கள் திருக்குடும்ப சபை, புனித பவுல், புனித சீமோன் அன்பியுங்கள். எட்டாம் நாளை சிறப்பிப்போர் புதுநன்மை பெறும் சிறுவர் சிறுமியர்கள். ஒன்பதாம் நாளை சிறப்பிப்போர் புனித தனிஸ்லாஸ் இளைஞர்கள் சபை மற்றும் வெளியூர் வாழ் சொக்கன் குடியிருப்பு இறைமக்கள் அன்பியுங்கள், புனித யூதா அன்பியும் புனித மத்தையா அன்பியம். பத்தாம் நாளை சிறப்பிப்போர் பங்கில் அனைத்து இறைமக்களாக கலந்து செயல்படுத்தப்பட இருக்கிறார்கள். இந்த நிகழ்வுகளானது நம்முடைய நோட்டீஸ் போர்டில் ஒட்டப்பட்டிருக்கிறது. ஒருவேளை சந்தேகம் இருப்பவர்கள் வேதியிடமும் என்னிடமும் கேட்டு தெரிந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். மீண்டும் ஒரு முறையாக நாளையை திருப்பலியில் சிறப்பிப்போர், மூன்றாம் திருநாளை சிறப்பிப்போர் வின்சென்ட் டே பால் சபை, மரியாயின் சேனை, கார்மேல் சபை. இந்த அன்பியங்கள் யாக்கோபு அன்பியும் யோவான் அன்பியும். மீண்டும் ஒரு முறையாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் பாராட்டுகளையும் அன்போடும் பாசத்தோடும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. Das Versailles